பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து கை கொடுத்து சொல்லுங்கள், இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக இருக்கும் என்று சொல்லுங்கள். எல்லாரும் கை கொடுத்து சந்தோஷமாக சொல்லுங்கள், இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எவர்களை ஆசீர்வதிக்கிறீர்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்போ நம்ம எத்தனை பேர் ஆசீர்வதிக்க முடியுமோ ஆசீர்வதிங்க. இது உங்களுக்கு ஒன்றும் உங்கள் பாக்கெட்டில் உள்ள மணி குறைஞ்சி போகிறதில்ல. ஆனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு ஆசீர்வதிக்கிறீங்களோ அவ்வளோக்களவு நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுமா? கடந்த மாதம் வாக்குத்தத்தம் நமக்கு என்ன? மார்க்கு 9:23 எல்லாரும் சொல்லுங்கள். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கடந்த மாதத்திலே நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்து, என் வாழ்க்கையில் ஆண்டவர் கடந்த மாதத்திலே அற்புதங்களை செய்தார், நான் எந்த இடத்திலெல்லாம் விசுவாசித்தனோ அதிலெல்லாம் அவர் எனக்கு இறங்கி வந்து அற்புதங்களை செய்தார் என்று சொல்லுகிறவர்கள் 2 கரங்களை உயர்த்தி சத்தமாக 3 அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். நம்ம எல்லோரும் வாக்குத்தத்தத்தை நாம் முதல்ல அறிக்கை பண்ணுவோம். தினமும் அதிகாலை ஜெபத்திலே நாங்கள் வாக்குத்தத்தங்களை அறிக்கை பண்ணி கொண்டு இருக்கிறோம். எங்களோடு கூட சேர்ந்து ஆன்லைனில் ஜெபிக்கிறவர்களுக்கும் தெரியும். எல்லாரும் இந்த வருட வாக்குத்தத்த பெருக்கத்தின் ஆண்டு எரேமியா 30:19 22 வரைக்கும் 19, 20, 22 நாம் எல்லாரும் வாசிப்போம். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். நமக்கு பொருளாதார வருஷத்திற்காக கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் உபாகமம் 28:12 ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய சந்ததிக்கென்று கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 61:9 அவர்கள் அப்படிங்கிறதுல என் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் எல்லாரும். என் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் என் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். என் சந்ததியை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திற்கு என்று கொடுத்த வாக்குத்தத்தம் 128 சங்கீதம் 1 4 வரைக்கும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் பிள்ளை உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் சபைக்கு ஆண்டவரே வாக்குத்தத்தம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் அந்த கார்டில் மூலமாக கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் கரங்களை உயர்த்தி 2 முறை உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை சொல்லுங்கள். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். 2 கையை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இவைகளை நான் விசுவாசிக்கிறேன், இவைகள் என் வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். எனக்கும் என் குடும்பத்திற்கும் எங்கள் சபைக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை நீ நிறைவேற்ற போகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து எங்கள் கூட இடைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேல நல்ல பிதாவே, ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த நம்ம 7 மாதத்தை முடித்து 8வது மாதத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய நாமங்கள் நிறைய நாமங்கள் இருக்கிறது. அதில் ஒரு நாமம் யெகோவா ஷாலோம்.
இன்னொரு நாமம் யெகோவா ராஃபா. இந்த 7 மாதமும் என் வாழ்க்கையில் யெகோவா ஷாலோம் என்கிறவர் என் குடும்பத்தில் இருந்து எல்லாவற்றிலும் எனக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார். சமாதான குறைவு என் வாழ்க்கையில் ஏற்படவில்லை. எல்லாவற்றிலும் என் குடும்பத்தை நான் உற்று நோக்கும்போது சமாதானமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். உண்மையாக எல்லா நாளும் நீங்கள் சமாதானமாக இருந்தீங்களா? சமாதானம் என்பதை நான் சண்டை போடுறதை மட்டும் சொல்லலை. சண்டை போட்டால் சமாதானம் இல்லாமல் இருக்கும். சண்டை போடாமலே இருந்தீங்களா? 7 மாதமும் நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் உங்கள் ஒய்ஃபும் உங்கள் பிள்ளைகளும். அடுத்தது பண காரியத்திலே உங்களுக்கு குறைவு வரும்போது சமாதான குறைவு வந்திருக்கிறது அல்லவா? நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கும்போது உங்களுக்கு சமாதான குறைவு வந்திருக்கிறது அல்லவா? சில நேரங்களிலே ராத்திரியிலே தூக்கம் இல்லாமல் நீங்கள் உழன்று கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? ஆமாவா இல்லையா? அப்படிப்பட்டவங்கெல்லாம் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். உண்மையாக சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். 7 மாதமும் யெகோவா ரூபா என் வாழ்க்கையில் அவர் சுகத்தை தருகிறவராக, யெகோவா ராஃபா அவர் சுகத்தை தருகிறவராக இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறவங்களும் 2 கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பழமொழி தமிழில் உண்டு, நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ கோடி கோடியாக பணம் இருந்தாலும், அல்லது நமக்கு தேவைக்கு தக்கதாக பணம் இருந்தாலும், அல்லது நம்முடைய தேவைக்கு மிஞ்சி மீதம் எடுக்கிற அளவுக்கு பணம் இருந்தாலும், வீட்டிலே ஒருவருக்கு வியாதி வந்து கொண்டே இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த வியாதி நிமித்தமாக நம்ம குடும்பத்தில் உள்ள சமாதானம் கெட்டு போய்விடும். சரியாக சாப்பிட முடியாது, சரியாக தூங்க முடியாது. அந்த வியாதி நிமித்தமாக, அந்த பலவீனத்தின் நிமித்தமாக நம்முடைய குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் போய்விடும். நம்ம வீட்டில் எல்லாருடைய சந்தோஷமும் போய்விடும். அதே போல் நமக்கு ஒரு பண பிரச்சனை வருகிறது என்று வைத்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் ஒரு பணக்குறைவு, பணப்பற்றாக்குறை வந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி வைத்து கொள்ளுங்கள். அதிலும் நமக்கு சமாதானம் இல்லாமல் போய்விடும். வெளியே பார்க்க நாம் எல்லாரும் நல்லா சமாதானமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்முடைய உள்ளத்திலே சமாதானம் இல்லாமல் நாம் காணப்பட்டு கொண்டு இருப்போம். அல்லேலூயா. அதே போல் கீழ்ப்படியாத மனைவி, கீழ்ப்படியாத புருஷன், கீழ்ப்படியாத பிள்ளைகள் நம்முடைய வீட்டில் இருக்கும்போது, நம்முடைய குடும்பத்தின் நபர்கள் இருக்கும்போது நமக்கு எல்லாம் இருக்கலாம். பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், உயர்வு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் நமக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கும். அல்லேலூயா. அந்த கீழ்ப்படியாமை நிமித்தமாக நம்முடைய குடும்பத்திலே பல போராட்டங்களை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். கடன் பிரச்சனை வந்துவிட்டால் சமாதானம் முற்றிலுமாக அழிந்து போய்விடும். படிக்கிற பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்கள், அந்த பிள்ளைகள் நல்ல படிக்கலை, நல்ல மதிப்பெண்கள் எடுக்கலை, ஸ்கூலில் ஒழுங்காக இல்லைன்னா நம்முடைய சமாதானம் கெட்டு போய்விடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? அல்லேலூயா. இப்படி சமாதான குறைவுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. எதிலே நாம் பாதிக்கப்பட்டாலும், எதிலே குறைவு வந்தாலும் முதலாவது பாதிக்கப்படுகிறது நம்முடைய சமாதானம் கெட்டு போய்விடும். அந்த பாதிப்பு, அந்த சமாதான குறைவு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய சரீரத்திலே பலவீனங்கள், வியாதிகள் நமக்கு வந்துவிடும். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீங்க? ஆமேன் சொல்லுகிறவங்க கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு, ஆண்டவர் இந்த சமாதானத்தை நமக்கு தருகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எல்லாரும் இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். 122ஆம் சங்கீதம் 7வது வசனம். 122ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் வாசிக்கலாம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. எல்லாரும் சத்தமாக வாசிங்க. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், உன் அலங்கத்திற்குள்ளே, உன் அரண்மனைக்குள்ளே, நம்முடைய வீட்டை, நம்முடைய சபையை குறித்து இது சொல்லப்பட்டு இருக்கிறது. அதிலே சமாதானமும் சுகத்தையும் தருவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எந்த குறைவும் இல்லாமல் இருந்தால் சமாதானம் இருக்கும். ஏதோ ஒரு குறைவு, எல்லாம் இருக்கிறது, 95% இருக்கிறது, 5% இதில் குறைவு இருக்கிறது என்றால் அந்த 5%ம் இந்த 95% உள்ள ஆசீர்வாதத்தை சமாதான குறைவாக மாற்றிவிடும்.
அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுக்கு பீரோ நிறையா பட்டு சாரிகள், நல்ல நல்ல சாரிகள், நல்ல நல்ல சுடிதார்கள் இருந்தாலும், நல்ல நல்ல விலக்குன பிராண்டட் ஷர்ட் இருந்தாலும், நல்ல பேண்ட்டு பிராண்டட் பேண்ட் இருந்தாலும், நல்ல விலக்குன ஷூ செப்பல்ஸ் இருந்தாலும், நம்முடைய வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள் இருக்கும்போது இவையெல்லாம் நமக்கு போட்டாலும் என்ன வாழ்க்கை, இதெல்லாம் போட்டு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றும். அல்லேலூயா. அதனால் தான் ஆசீர்வாதங்களிலே பிரதான ஆசீர்வாதம் நமக்கு நல்ல சமாதானமும் சுகமும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சுகவீனம் இருந்தாலும் வீட்டில் எல்லா கிச்சனில் எல்லாம் நிறைவாக இருக்கிறது, தினமும் நல்ல சமையல் பண்ணுகிறோம், விதவிதமாக நமக்கு பிடித்ததான எல்லா சமையலும் பண்ணுகிறோம். ஆனால் நமக்கு சுகவீனம் இருந்தால் அவைகளை நமக்கு சாப்பிட முடியாது, அவைகளால் நமக்கு சமாதானம் இருக்காது. அதனால் இந்த காலவெளியிலே ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை தருவேன் என்று சொல்லுகிறார், இருக்கும் என்று சொல்லுகிறார். அநேக நேரங்களிலே நம்ம வீட்டில் பணம் இருந்தால் சமாதானம் வந்துடும் நம்ம நினைக்கிறோம், நல்ல துணிமணிகள் இருந்தால் சமாதானம் வந்துடும் நினைக்கிறோம், நல்ல பொருட்கள் இருந்தால் நமக்கு சமாதானம் வந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், நல்ல கார் இருந்தால் சமாதானம் வந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்படி உலக பிரகாரமாக அது இருந்தால் நமக்கு வந்துடும் சமாதானம், இது இருந்தால் நமக்கு சந்தோஷம் வந்துடும், மகிழ்ச்சி வந்துடும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நமக்கு அது அல்ல சமாதானம். அல்லேலூயா. நமக்கு சமாதானம் நம்முடைய ஆண்டவர் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நமக்கு கொடுப்பதில்லை, அவருடைய சமாதானத்தையே நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், நமக்கு அதற்கு நேரம் இல்லை. முதல் வசனத்தை வாசியுங்கள், எல்லாரும் சத்தமாக வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன். அதை ஸ்பீடாக வாசிக்கலாம். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசை வினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. சமாதானமும் எல்லாம் வாசிங்க. என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். இங்கு ஆலயத்திற்கு போவோம் என்று அவர்கள் சொன்னபோது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. யாரோட சங்கீதம்? அந்த தலைப்பை வாசிங்க. தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். அதாவது தாவீது நாம் கர்த்தரை ஆராதிப்பதற்காக பாடின ஒரு சங்கீதம் இந்த சங்கீதம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயம் அவன் இந்த வசனங்களை எழுதும்போது ஆலயம் இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ ஆலயத்தை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அங்கு உடன்படிக்கை இப்படி இருக்கிறது. அங்கு அதிலே கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். ஒருவேளை இவன் சொன்னது அந்த உடன்படிக்கை பற்றி இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தை அவன் சொல்லியிருக்கலாம், அல்லது கர்த்தர் தன் மகன் மூலமாக கட்டப்போகிற ஆலயத்தை குறித்தும் சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படவில்லை, ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. அதுவும் கர்த்தருடைய ஆலயம் தான். கர்த்தருடைய மகிமை அங்கு இறங்குகிறது, கர்த்தரை ஜனங்கள் ஆராதிக்கிறார்கள், பலி செலுத்துகிறார்கள், எல்லாம் இருக்கிறது. ஆனால் இவன் சொல்லுகிறது, அங்கு போவோம் என்று அவர்கள் சொன்னபோது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. வேதத்தில் எருசலேம் என்பதும் கர்த்தருடைய ஆலயத்தை தான் குறிக்கிறது. இன்னொன்று கர்த்தருடைய அந்த நாட்டின் தலைநகரத்தையும் குறிக்கிறது. அந்த தலைநகரத்தில் தான் கர்த்தருடைய ஆலயம் இருக்கிறது. ஆதலால் இந்த இடங்களில் அவன் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவது எனக்கு சந்தோஷமாக இருந்தது என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து அவன் சொல்லுகிறான். அதாவது ஆலயத்திற்கு நாம் அடிக்கடி போக வேண்டும், அதுவும் சந்தோஷமாக போக வேண்டும். அதில் துக்கத்தோடு அல்ல,
நாம் யாருக்காகவோ போகக்கூடாது. நம்ம அம்மாவுக்காகவோ அப்பாவுக்காகவோ பாஸ்டருக்காகவோ பாஸ்டர் அம்மாவுக்காகவோ அவங்க கேள்வி கேட்பாங்களே என்று போகக்கூடாது. சந்தோஷமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன், கர்த்தருடைய ஆலயத்தில் என் கால்கள் நிற்க போகிறது, அங்கு போய் என் கைகளை உயர்த்தி ஆராதிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமாக நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும். எங்கள் வீட்டில் அஸ்மா சொல்லுவாப்புல, எங்கள் பிள்ளைங்களை காலையில் ஞாயிற்றுக்கிழமை எழுப்பணுன்னா சர்ச்சுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டா அவள் சின்னவ டபால்னு எந்திரிச்சிருவாளாம். ஏன்னா அவளுக்கு சர்ச்சில் உள்ள அந்த முக்கியமான காரியங்கள் தெரியாது. ஆனால் சர்ச்சுக்கு போனால் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம். அதே மாதிரி தான் டீயாவும் சர்ச்சுக்கு போனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம், நல்ல பாட்டு. டீயாவை பொறுத்தளவில் சண்டே ஸ்கூல் போகலாம், அங்கே நல்லா ஏதாவது செஞ்சு தருவாங்க, நல்ல பாட்டு பாடுவாங்க அப்படின்னு. அப்போது நிறைய வீடுகளில் அப்படி சொல்லுகிறத நான் கேட்டிருக்கேன். சண்டே ஸ்கூலுக்கு போகணும், சர்ச்சுக்கு போகணுன்னா பிள்ளைங்க எந்திரிச்சிருவாங்களாம். அந்த சந்தோஷம் நமக்கு இருக்க வேண்டும். யாரோ ஒருவர் நம்மளை எழுப்பி 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 சர்ச்சுக்கு போகலாம், எந்திரிங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லாமல் கர்த்தருடைய ஆலயத்திற்கு நாம் சந்தோஷமாக நாம் வர வேண்டும். வந்தால் அங்கு நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் அங்கு இருக்கிறதை நம்ம பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. 2ஆம் வசனம் பாருங்க, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. அல்லேலூயா. நம்முடைய கால்கள் எங்கெங்கோ போகிறது, உலகத்தில் வேலை செய்கிற இடத்திற்கு போகிறது, கடைக்கு போகிறது, சில என்டர்டைன்மெண்ட் இடத்திற்கு போகிறது, அல்ல நம்ம சொந்த ஜனங்கள் வீட்டிற்கு போகிறது. இப்படி நம்முடைய கால்கள் நம்ம வீட்டிலிருந்து எங்கெங்கோ போகிறது. அது போக வேண்டிய நிர்பந்தத்தில் தான் நாம் இருக்கிறோம். கண்டிப்பாக நம்ம போய் வேலை செஞ்சாதான் நம்முடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரும். ஆனால் அதை காட்டிலும் தாவீது விரும்புகிறதான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, என் கால்கள் ஆண்டோடைய ஆலயத்திலே நிற்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. 1000 நாளை பார்க்கிறோம். அதே தாவீது சொல்லுகிறான், உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கிறோம். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் அவருடைய ஆலயத்திற்கு சென்று அவருடைய வார்த்தைகளை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். ஒரு ஆடு மேய்க்கிறவனாக இருந்தவன் ஒரு பெரிய ராஜாவாக மாறுவதற்கு அவனுக்கு இப்படிப்பட்டதான ஒரு விருப்பம், ஒரு உள்ளத்தில் ஒரு தீராத ஒரு ஆசை என்ன, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போக வேண்டும். இங்கு எத்தனை பேர் நீங்கள் அப்படிப்பட்ட விருப்பம் உடையவர்களாக இருக்கிறீர்கள்? யோசித்து பாருங்கள். உங்களுடைய கால்கள் தினந்தோறும் ஆலயத்தில் வந்து நிற்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? ஆலயத்தை வாஞ்சித்து நீங்கள் கடந்து வாருங்கள். இங்கு உள்ள வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், இளம் வயதில் உள்ள புருஷர்களுக்கு, மனைவிகளுக்கு சொல்லுகிறேன், இந்த வயதிலே நீங்கள் எவ்வளவு ஆண்டவருடைய ஆலயத்திலே உங்களுடைய கால்களை நிற்க வேண்டும் என்று விரும்பி வருகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய வயதான காலம் அல்லது கொஞ்சம் வயது ஆகும்போது எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று நான் தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு விசுவாச வார்த்தைகளை கூறுகிறேன். ஆண்டவருடைய ஆலயத்தில் கால் வைத்தவர்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிட்டதே கிடையாது. அதுவும் வாலிப வயதிலே பக்தி வைராக்கியமாக யாரெல்லாம் ஆலயத்தில் வந்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் கர்த்தர் உயர்வை தான் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நானும் பாஸ்டரும் வாலிப வயதிலே எங்களுடைய டீனேஜிலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எங்கள் சபைகளை, நாங்கள் போன சபைகளிலே எல்லா கூட்டங்களிலும் எல்லா ஜெபங்களிலும் நாங்கள் கலந்து கொள்ள ஆசைப்பட்டு போனோம். நான்லாம் ஆசைப்பட்டு தான் போனேன். பாஸ்டர் ஆசைப்பட்டு தான் போனாங்க. எங்கள் வீட்டில் இருந்து ஆலயத்திற்கு நாங்கள் பஸ் ஏற வேண்டுமானாலே 1 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து தான் பஸ் ஏற வேண்டும். அல்லேலூயா. அந்த பஸ்ஸு குறிப்பிட்ட டைமுக்கு தான் இருக்கும். அது இல்லைன்னா சர்ச்சுக்கும் எங்கள் வீட்டுக்கும் 3 கிலோமீட்டர் இருக்குமோ, அதுக்கு தூரம் இருக்குமோ தெரியாது, நடந்து தான் போனோம். ஆனால் ஒரு நாளும் ஏன் போகிறோம் அப்படிங்கிறதான எண்ணமே கிடையாது. ஆலயத்திற்கு போகிறதுல அவ்வளோ சந்தோஷமாக எங்களுடைய டீனேஜில், வாலிப வயதில் நாங்கள் போனதினாலே கர்த்தர் இன்னைக்கு அவருடைய சமாதானத்தினாலும் சுகத்தினாலும் எங்களை நிரப்பி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீங்க?
அல்லேலூயா. அந்த அந்த ஆலயம் எப்படி இருக்கிறதாம்? இசை வினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. ஆலயம் என்பது இந்த கட்டடத்தை மட்டும் சொல்லவில்லை, இந்த ஆலயத்திலே இசை வினைப்பானமாய் கட்டப்பட்டிருக்கிறது என்றால் ஆராதனை நிறைந்து, இசை என்பது மியூசிக், ஆராதனை நிறைந்து இருக்கிற ஒரு ஆராதனையாக இந்த இடம் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீங்க? அல்லேலூயா. அப்போ நம்ம வீட்டில் இருக்கிறதை காட்டிலும் இந்த இடத்திற்கு வரும்போது ஆராதனையின் அபிஷேகம் நமக்கு இங்கு நிறைந்து இருக்கிறது. நம்மால் இங்கே வந்து சும்மா இருக்க முடியாது. கர்த்தரை ஆராதிப்பதற்கான ஒரு ஆவியின் அபிஷேகமும் உந்துதலும் இந்த இடத்துல இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அங்கு இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வதற்கும் ஸ்தோத்தரிப்பதற்கும் வருவார்கள். அல்லேலூயா. இங்கு இசை இருக்கிறது, அதாவது ஆராதனைக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது. நம்ம இங்கு வந்தோன்னே வருகிற நோக்கமே கர்த்தரை ஆராதிப்பதற்கு. இங்கு அதற்கேற்ற சூழ்நிலைகள் இருக்கிறது. அப்பொழுது நாம் எல்லாரும் கர்த்தரை நன்றி செலுத்தி ஆராதிக்க ஆரம்பிப்போம். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீங்க? ஒருவேளை இவ்வளவு நாள் நீங்கள் ஆண்டோடைய ஆலயத்திற்கு வந்து நீங்கள் ஆராதனையை முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆராதனைக்கு சரியான நேரத்திற்கு வராமல் இருக்கலாம். ஆனால் இன்றிலிருந்து தீர்மானம் பண்ணுங்கள், ஆண்டவரே நான் வருவதே கர்த்தரை ஆராதிப்பதற்கு தான். அல்லேலூயா. இங்கு ஆராதிக்க வரும்போது இங்கு ஆராதனைக்கான அபிஷேகம் இருக்கிறது. அப்படிதான் இந்த ஆலயம் கட்டப்பட்டு இருக்கிறது. நான் வந்து ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணாம நான் கர்த்தரை ஆராதிப்பேன்னு சொல்லி இங்கு வந்ததிலிருந்து கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதித்து பாருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையை சமாதானமும் சுகமும் உள்ளதாக மாற்றுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் ஃபியூச்சரும் சொல்லுகிறான், எதிர்காலத்தையும் சொல்லுகிறான். அப்போ தாவீது தான் ராஜாவாக இருக்கிறான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார், உன்னுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. அது 1000 வருட அரசாட்சி வரைக்கும் நிலைத்திருக்கும். ஏனென்றால் தாவீதின் குமாரன் தான் இயேசு கிறிஸ்து. அங்கு நியாயசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி உள்ளதாம்? நீதி உள்ளதாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்கள் யோசிக்கலாம், நான் உண்மையாக தான் இருக்கிறேன், நான் கர்த்தரை உண்மையாக தான் ஆராதிக்கிறேன், வேதத்தின்படி நடக்கிறேன், என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, அல்லது இந்த பிரச்சனை மாறாமலே இருக்கிறது, அல்லது இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காமல் இருக்கிறது. ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி அல்லவா, நீர் எனக்கு நீதி செய்ய மாட்டீரா, எனக்கு அற்புதம் செய்ய மாட்டீரா என்று வந்திருக்கிறவங்களுக்கு தாவீது சொல்லுகிறான், இங்கு நீதியுள்ள நியாயசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தாவீது ஒரு நேர்மையாக கர்த்தருக்கு பயந்து அவன் நீதி நியாயங்களை அவன் செய்து வந்தான். இங்கு இருக்கிறதான கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு, உங்களுடைய அந்த பரிசுத்தத்திற்கு, உங்களுடைய நீதிக்கு, உங்களுடைய நியாயத்திற்கு கர்த்தர் இந்த இடத்திலே ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இந்த இடத்திற்கு வருகிற நீங்கள், இந்த இடத்திற்கு ஆவலோடு வருகிற நீங்கள், இந்த இடத்துல வந்து கை உயர்த்தி ஆராதிக்கிற நீங்கள், இந்த இடத்துல வந்து கண்ணீரோடு ஜெபிக்கிற நீங்கள், நிச்சயமாகவே அவருடைய நியாயஸ்தானம் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே நீடிய பொறுமையுள்ளவராக இவ்வளவு நாட்கள் இருந்தாலும் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உனக்கு சமாதானத்தை தரப்போகிறேன், சுகத்தை தரப்போகிறேன். உன் குடும்பத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உங்களை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். இந்த ஆலயத்திற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இங்கு நிறைய ஜனங்கள் வந்து ஆராதிக்க வேண்டும். பிசாசு இந்த ஆலயத்தை குலைப்பதற்காக நிறைய காரியங்களை பண்ணுவான். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, இந்த ஆலயம் எனக்கு கொடுத்த ஆலயம், இந்த ஆலயம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இங்கு உள்ள ஊழியம் செய்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்.
இங்கு வருகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இங்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் கிடைக்க வேண்டும். உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் கிடைக்க வேண்டும். இந்த ஆலயத்தை நாங்கள் உற்று நோக்கும் போது, எங்கள் ஆலயத்தை நாங்கள் உற்று நோக்கும் போது எல்லாரும் சமாதானமாக இங்கு வந்து ஆராதிப்பதற்கு நீங்க உதவி செய்யுங்க என்று சொல்லி நீங்கள் ஆலயத்திற்குள்ளாக வந்து நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். வீட்டில் இருந்து ஜெபம் பண்ண. அதுக்கு அடுத்த வார்த்தை மிகவும் நேர்த்தியான ஒரு வார்த்தை. ஆலயத்தை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. எல்லா சத்தமா சொல்லுங்க, ஆலயத்தை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். நல்ல சத்தமா சொல்லுங்க, ஆலயத்தை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். இது என்னுடைய ஆலயம் என்று சொல்லுங்க. இது எனக்கு கர்த்தர் கொடுத்த ஆலயம். இங்குதான் எனக்கு சமாதானத்தை வைத்திருக்கிறார். இங்குதான் எனக்கு சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். இங்குதான் எனக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இங்குதான் எனக்கு சுகத்தை வைத்திருக்கிறார். இந்த ஆலயம் வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த ஆலயம் இன்னும் பெருக வேண்டும். இந்த ஆலயத்தில் இன்னும் நிறைய ஆத்துமாக்கள் வந்து ஆராதிக்க வேண்டும். இங்கு அற்புதங்கள் நடக்க வேண்டும். இங்கு அதிசயங்கள் நடக்க வேண்டும். எங்களுடைய ஆலயம் இந்த கோயம்புத்தூர் முழுவதும் ஆண்டுடைய நாமம் பிரஸ்தாபப்படுவதற்காக இது பயன்பட வேண்டும் என்று ஆலயத்தை நேசித்திருப்பீர்கள் என்றால், நேசித்துக் கொண்டு இருப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையை கர்த்தர் சுகித்திருக்க பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கடைசியாக நம்ம வாக்குத்தத்தத்துக்கு அடுத்த வசனம் பார்ப்போம். என் சகோதரர் நிமித்தமோ என் சிநேகிதர் நிமித்தமோ உன்னில் சமாதானம் இருப்பதாக. அல்லேலூயா. யாருக்காக? இங்கு வந்து ஆராதிக்கிற நம்முடைய சகோதரர், இங்கு வந்து ஆராதிக்கிற நம்முடைய சிநேகிதர் நிமித்தமாக இங்க சமாதானம் இருக்கட்டும்னு அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். கடைசியாக சொல்லுகிறார், எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். அல்லேலூயா. அந்த பட்டணத்திற்கு நன்மை வந்தால்தான் ஆலயம் நன்மை உண்டாகும். ஆதலால் சொல்லுகிறார், இந்த என் ஆலயத்திற்கு பிரச்சனை எதுவும் வரக்கூடாது, அதற்காக இந்த பட்டணத்திற்கு நன்மை உண்டாக நான் தேடுவேன். நீங்களும் இந்த கோயம்புத்தூர் பட்டணம் அல்லேலூயா ஆசீர்வதிக்கப்பட்டால் சபை ஆசீர்வதிக்கப்படும். சபை ஆசீர்வதிக்கப்பட்டால் பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும். இதற்கு நன்மை உண்டாக நம்ம தேட வேண்டும். இன்னொரு சங்கீதத்தையும் நான் வாசிக்கிறேன். 147 சங்கீதத்தில் அல்லேலூயா 12ஆம் வசனத்திலிருந்து 147ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சியோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகள் ஆக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார். இங்கு ஆலயத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலயத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானமும் சுகமும் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திற்கு வரும்போது நம்முடைய வீட்டின் வாசல்களின் தாழ்பாள்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார். நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய எல்லைகளை, நம்முடைய குடும்பத்தின் எல்லைகளை, நம்முடைய தொழிலின் எல்லைகளை, நம்முடைய வியாபாரத்தின் எல்லைகளை, நம்ம குடும்பத்தை சார்ந்த எல்லா காரியங்களையும் அவர் சமாதானம் உள்ளதாக்கி உச்சிதமான கோதுமையினால் ஆண்டவர் நம்மை நிரப்புகிறார். நீங்கள் வீட்டிலே போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் தருகிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் அல்லேலூயா அருமையான 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, இயேசுவினுடைய சமாதானத்தையே எனக்கு அவர் கொடுக்கிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆலயத்தை நேசிங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் நமக்கு துதியின் மாதமாக நாம் வைத்திருக்கிறோம். அருமையானவர்களே, ஒவ்வொரு நாள் காலை வேளையிலே நீங்கள் எல்லாரும் ஆலயத்திற்கு வந்து இந்த மாதம் முழுவதும் அதிகமாக நாம் துதிக்க போகிறோம். துதிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளும் கலரப்போகிறது. எல்லா பிசாசின் கட்டுகள், மனுஷிக கட்டுகள், அடிமைத்தனத்தின் கட்டுகள் எல்லாம் கட்டவிழ்க்கப்பட போகிறது. உங்களுக்காக எரிய கோட்டைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். உங்களுக்காக ஆண்டவர் யோர்தானை பின்னிட்டு போக பண்ணுகிறார். உங்களுக்காக ஆண்டவர் செங்கடலை 2ஆக திறப்பார். நீங்கள் வந்து ஆலயத்தில் காலையிலும் பகல் வேளையிலும் வந்து துதியுங்கள். அதிகமாக இந்த மாதத்தில் துதிக்க போகிறோம். ஆலயத்தில் உங்கள் கால்கள் படட்டும். தினம்
தினந்தோறும் அதிகாலை ஜெபத்தில் வந்து நீங்கள் பங்கு பெறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் உங்கள் குடும்பத்துக்குள்ளாக வரும். சமாதானம் என்றால் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், எல்லா காரியத்திலும் ஒரு நிறைவு, அடுத்தது சுகம். இந்த 2 ஆசீர்வாதங்களை, சமாதானம் வந்தாலே எல்லா ஆசீர்வாதமும் வந்துவிடும். எல்லாரும் எழும்பி நின்று கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் கால்கள் ஆலயத்தில் படட்டும், ஆலயத்தை நான் நேசிக்கணும் ஆண்டவரே. கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாமா? கையை உயர்த்தி, எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே என் குடும்பத்திற்கு அப்படிப்பட்ட கிருபையை தருவீராக. ஆலயத்தை குறித்ததான ஒரு மேன்மையை ஆவியானவர் இந்த கால வேளையில நமக்கு